இந்த இடத்துல நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை நினைக்கணும். அவரால் எதுக்கு வேணாலும் போயிருக்க முடியும். அவர் எதுக்குமே போகாமல் இந்த இண்டஸ்ட்ரியோட பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வயதுலேயும் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போன பிறகும் சரி பண்ணிட்டு வந்து பண்ணுறாருன்னா, இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒருத்தர் இருக்கணும். இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியோட சாப்பாடை நம்ம சாப்பிட்ருக்குறோம். நம்மளால் இண்டஸ்ட்ரிக்கு பயன் கொடுக்க முடிகிற வரைக்கும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நாம் ஒரு மூலதனமாக இருக்கணும்னு அவர் இருக்கிறார். அந்த எண்ணம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கணும், ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கணும். அஜித் சாருக்கு அது இருந்திருக்கணும். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வந்திருக்கிறோம், இதை நம்ம காப்பாற்றணும், இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கணும். விஜய்க்கு 100% இருந்திருக்கணும். அரசியலுங்கிறது என்ன, அவருக்கு ஒரு மாயையை தான் அவர் நினைக்கிறாரு. அதாவது தான் மேலும் வளரணும், தான் மேலும் உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிடம் ஏற்படும். முதல் ஒரு வாட்டி சொன்னாங்களே, அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சினிமாவில் மொத்தமாக வெற்றிடமாக இருக்குது.